ஷஹரி, ஷாபான் என்னுடைய மாதம் என்று சொன்னார். ஷாபான் என்னுடைய மாதம், என்னுடைய மாதம் என்று ஸல்லல்லாஹு ஏன் சொன்னார்கள்? பெருமக்கள் விளக்கம் சொல்வார்கள். இந்த செங்கையான இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் அல்லாஹு தாலா நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மீது ஸலவாத்து சொல்லும்படி உத்தரவிட்டது இந்த ஷாபானுடைய மாதம். ஷாபான் அல்லாஹு தாலா இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹு தாலா ஒரு செய்தியையும் சொன்னார், ஒரு உத்தரவையும் சொன்னார். என்ன செய்தி? அல்லாஹும் அவனுடைய பரிசுத்தமான மலக்குமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி ஸலவாத்து சொல்கிறார். எந்த அமரையாவது அல்லாஹ் அப்படி ஒரு செய்தி சொல்லி இருக்கிறானா? அல்லாஹும் அவனுடைய பரிசுத்தமான மலக்குமார்களும் இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு, அல்லாஹுவும் அவனுடைய மலக்குமார்களும் யுஸல்லூன அலன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலவாத்து சொல்கிறார் என்று ஒரு செய்தியை சொல்லிவிட்டு யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மூமின்களே மூமின்களே ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, அந்த நபியின் மீது தாங்களும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள். ஒரு ஸலவாத்து சொன்னால் 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது, அவருக்கு உண்டான 10 தரஜாக்கள் உயர்த்தி கொடுக்கப்படுகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றெல்லாம் இந்த ஸலவாத்தினுடைய மகத்துவம் ஏராளம் ஏராளம். அது இபாதத்தாக இருக்கிறது, திக்ராக இருக்கிறது. ஸலவாத் என்பது ஒரு இபாதத், அதே நேரத்தில் ஒரு திக்ராகவும் அல்லாஹ் தஆலா அதை அமைத்து தந்திருக்கிறான். ஸலவாத்தினுடைய மகத்துவம் என்பது சாதாரணமானதல்ல.